10வது முறையாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட OPS அணியினர் சார்பில் உரிமை மீட்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம் அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவியதாக விமர்சித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் நடத்திய 8 தேர்தலில் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. அப்ப எப்பயுமே அது நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் 80% ஜெயிப்போம். ஊரக உள்ளாட்சிகள்ல, பஞ்சாயத்துகள்ல அதுல தோல்வி, பேரூராட்சியில தோல்வி, நகராட்சியில தோல்வி, மாநகராட்சியில தோல்வி. தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலை கூறியதால்தான் கடந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் தானும் TTV தினகரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் OPS தெரிவித்தார். திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மாநில அண்ணாமலை சந்தித்து நம்மளுக்கு பொதுவான எதிர்கட்சி டிஎம்கேல இந்த நேரத்தில் அது வரவிடக்கூடாது, அதனால நீங்க உங்க வேட்பாளர் வாங்க சொல்லுங்க, தினகரன் வேட்பாளர் வாங்கலாம் சொல்லிடலாம் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, மக்கள் ரொம்ப வெறுப்பு இருக்குது, தொண்டர்கள் வெறுப்பு இருக்குது, வர முடியாது சொன்னாங்க. இல்லை இரட்டை சேர்த்து தற்காலிகமாக கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி எங்களை வாபஸ் வச்சாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. சில கட்சிகள் தன்னுடன் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை முடிந்ததும் அறிவிப்போம் என்றும் OPS கூறினார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசவில்லை என்று தமாக தலைவர் GK வாசன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை GK வாசன் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளான நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நட்பு ரீதியாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக விளக்கமளித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நாட்டு நலன் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாகவும் GK வாசன் தெரிவித்தார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அமைச்சர் இன்று காலை திறந்து வைத்த குடியிருப்பு கட்டிடத்தில் சில மணி நேரத்திலேயே லிப்ட் நடுவழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜோகித் தோட்டம் பகுதியில் 58 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 தளம் கொண்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்பை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். பின்னர் பயனர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். அப்போது கைக்குழந்தையுடன் தாய் உட்பட 8 பேர் பயணித்த லிப்ட் திடீரென நடுவழியில் நின்றுவிட்டதால் அவர்கள் அச்சமடைந்தனர். செல்போன் மூலம் கொடுத்த தகவலின் பேரில் குடியிருப்பில் இருந்தவர்கள் மின்சாரத்தை துண்டித்து லிப்டின் கதவை திறந்து அவர்களை மீட்டனர். ஜெனரேட்டர் நிறுத்தப்பட்டதால் லிப்ட் பாதி வழியில் நின்றதாக கூறப்படும் நிலையில் ஓரிரு குறைகள் ஒரு வாரத்தில் சரி செய்யப்படும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். பதவி உயர்வு முறையை மாற்றியமைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணிக்கான நியமன விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணையின் 243 வெளியிட்டது. இது தொடக்க பள்ளியில் பணியாற்றும் 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் என தொடக்க கல்வி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கருப்பு சட்டை பேட்ச் அணிந்து கலந்து கொண்ட ஆசிரியர்கள் எம்இஎஸ் மற்றும் எண்ணும் எழுத்தும் திட்டங்களை ரத்து செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று தஞ்சை பனகல் கட்டடம் அருகே கருப்பு பட்டை அணிந்து ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்ததை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர்.
தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 130 மையங்களில் நடைபெற்றது. 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்தது. இந்த எழுத்து தேர்வில் பங்கேற்க அரசாணை 149 படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன்படி அரசு பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுக்கு 41,485 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தேர்வர்கள் தீவிர சோதனைக்கு பின் தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்பட்டனர். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெற்றது. தமிழ் மொழி தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் பலர் கூறினர். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டஃப் தான். சிலபஸ்ல இருந்தது ஒன்று, அவங்க கேட்டிருக்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி இருக்குது சார். நம்ம டைரெக்டாக படித்ததெல்லாம் அப்ளிகபிள் ஆகலை. கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிரதான தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் அனுமதிக்கப்படுவர் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது.